Hi Kutties. Today we are going to see Standard 4th English Term 1 Lesson 1 A World with Robots. Robots என்னது? நீங்கள் ரஜினியோட எந்திரன் படம் பார்த்துருக்கீங்களா? ரஜினி மாதிரியே ஒரு ரோபோட்ஸ் வந்துட்டு இருக்கும். அது வந்து என்ன பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதனோட ஒர்க் எல்லாமே வந்துட்டு செஞ்சுக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே ஒரு ரோபோட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம க்ளாஸரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ க்ளாஸரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வேர்டு ப்ளீட். ப்ளீட் அப்படின்னா என்ன? ரெக்வஸ்ட். அப்பா கேக் வாங்கி தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. ஸோ ரெஃப்யூஸ் அப்படின்னா டிஸ்அக்ரி ஆர் ரிஜெக்ட். நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்குறீங்க, அப்பா வாங்கி தரல அப்படின்னா தட் இஸ் அதே மாதிரி மீனிங் வந்து ரிஜெக்ட். ப்ளசண்ட், ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறது ப்ளசண்ட். ஸோ இப்போது நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ லெசனோட நேம் என்ன சொன்னேன்? எ வேர்ல்டு வித் ரோபோட்ஸ். ஹாய், ஐ எம் நிலா. ஐ லைக் மேக்கிங் ரோபோட்ஸ். ஹாய், என் பேர் வந்து நிலா. எனக்கு வந்து ரோபோட்ஸை மேக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். டூ யூ, நீங்களும் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, மை லிட்டில் ஃபிக்ஷனரி. ஸோ இங்கே என்ன வேர்டுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. லேசி, நாட் ரெடி டு டூ எனி ஒர்க். பிக்சரில் பாருங்கள். லேசி அப்படின்னா என்னது? எந்த ஒர்க்கு செய்கிறதுக்கும் நான் ரெடியாக இல்லை அப்படிதான், அதுதான் அதனோட மீனிங். அடுத்தது வந்துட்டு சேக். சேக் அப்படின்னா ஒரு என்ன இருக்குது பிக்சரில், ஒரு பேக்குக்குள்ளே ஏதோ திங்ஸை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. எ லார்ஜ் பேக் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அண்ட் கேரிங் குட்ஸ். குட்ஸ்னால் என்னது? திங்ஸ். ஒரு லார்ஜ் பேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதனை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கேரி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரேக். நம்ம வீட்டில் செல்ஃப்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் ரேக். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்மளோட திங்ஸை வந்துட்டு அதில் வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹியூமனாய்டு. ஹியூமனாய்டுனா என்னது? சம்திங் தட் லுக்ஸ் லைக் எ ஹியூமன். இப்போ சொன்னோம் இல்லையா, ரோபாட்ஸ். ஸோ ஹியூமன் மாதிரியே இருக்கிற ஒரு திங் தான் வந்துட்டு ஹியூமனாய்டு. அடுத்தது எக்ஸ்போ. எக்ஸ்போ அப்படிங்கிறது எ லார்ஜ் இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன். ஓகே, லெட்டஸ் லேர்ன் த ட்ரிக் ரோபோட். ட்ரிக்னு என்னதுக்குன்னு? தந்திரம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் த ட்ரிக் ரோபோட். ஒரு தந்திரமான ஒரு சூப்பரான ஒரு ரோபோட் ஒன்று வந்து வரப்போகுது. இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். விக்கி வாஸ் எ லேசி பாய். லேசின்னு என்ன சொன்னேன்? எந்த ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கும் ரெடியாக இல்லை. ஸோ அப்படி ஒரு பாய் நேம் தான் விக்கி. He never did his homework on time. எப்போவுமே என்ன பண்ண மாட்டாராம் விக்கி? ஆன் டைமுக்கு ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணவே மாட்டாராம். He never kept his things back in the right place. ஒரு திங்ஸை ஒரு பிளேஸ்லேருந்து எடுத்தோன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு அதே பிளேஸ்லேயே வைக்கணும். ஆனால் விக்கி வந்துட்டு ஒரு திங்ஸை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதே பிளேஸில் என்ன பண்ண மாட்டாராம்? வைக்க மாட்டாராம். He pleaded to his father to buy him a robot to do his work. ப்ளீட்டட்னு என்ன சொன்னேன்? ரெக்வஸ்ட். ஸோ இந்த விக்கி என்ன பண்ணியிருக்கான், அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுங்க என்னோடய ஒர்க்கெல்லாம் செய்யறதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்கான். விக்கிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு பிகம் அன் ஆக்டிவ் பாய். ஆனால் விக்கியோட அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, விக்கி எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஆக்டிவ் பாயாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஹி பாட் ஹிம் எ ட்ரிக் ரோபோட். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, விக்கியோட அப்பா விக்கி கேட்ட மாதிரி ஒரு ரோபோட்டை வாங்கி கொடுக்குறாரு. விக்கி டிட் நாட் நோ தட் இட் வாஸ் எ ட்ரிக் ரோபோட். ஸோ விக்கிக்கு தெரியாது அது ஒரு தந்திரமான ரோபோட்டுன்னு. ஹி வாஸ் கிளேட் டு ஹாவ் எ ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். விக்கி நினச்சிட்டு இருக்கான் நம்மளோட ஒர்க் எல்லாத்தையும் இந்த ரோபோட் செஞ்சிடும்னு. ஓகே, ரோபோட் வேலை செய்யலையான்னு வாங்க பார்க்கலாம். விக்கி, ஐ ஹாவ் பாட் யூ எ ரோபோட். This intelligent robot
வில் do all your work என்ஜாய். விக்கி, உனக்காக நான் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு சூப்பர் டேலண்டான ஒரு ரோபோட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் உன்னோட ஒர்க் எல்லாம் செய்யறதுக்காக. என்ஜாய் பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்பா. விக்கி இஸ் எக்ஸைட்டட் டு டெஸ்ட் ஹீஸ் நியூ ரோபோட். ஸோ விக்கி வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அவனோட நியூ ரோபோட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஐ எம் ஹங்க்ரி. ஹங்க்ரினா பசிக்குது. குக் சம் சாலட் ஃபார் மீ. சாலட்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பெப்பர்லாம் போட்டு வந்து தருவோம் இல்லையா, அது. எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, நீ கொஞ்சம் சாலட் வந்து போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி விக்கி ரோபோட் கிட்ட சொல்கிறான். அதுக்கு ரோபோட் சொல்லுது, ஐ டு நாட் ஈட் சாலட், ஸோ ஐ கேனாட் மேக் த சாலட். அதுக்கு இந்த ரோபோட் சொல்லுது, நான் வந்து சாலட் சாப்பிட மாட்டேன், நான் வந்து மேக் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அதுக்கு விக்கி என்ன சொல்கிறான், வாட், யூ ஆர் எ ரோபோட், யூ கேனாட் ரெஃப்யூஸ் மீ, க்ளீன் மை ரூம் நவ். ரெஃப்யூஸ்னா என்ன சொன்னேன், ரிஜெக்ட். நீ வந்து ஒரு ரோபோட்டு, நீ என்ன நான் சொல்கிறத ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, நீ இப்போ என்ன பண்ணுற, என்னோட ரூமை க்ளீன் பண்ணு. அதுக்கு ரோபோட் என்ன சொல்லுது, டு யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக், ஐ கேனாட் டூ தட். நீங்கள் வந்து எனக்கு வலி கொடுக்க நினைக்கிறீங்களா, நான் வேலை செஞ்சு நான் என்ன ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு ரோபோட் சொல்லுது. ரியலி ஐ cannot believe this, அட்லீஸ்ட் சார்ஜ் மை ஃபோன். வேலை தான் செய்ய மாட்டேங்கிற, போய் என்னோட ஃபோனை சார்ஜாவது போடு அப்படின்னு சொல்லி விக்கி ரோபோட் கிட்ட கேட்குறேன். why don't you do that yourself, I must make some calls. நீ என்ன பண்ண, போய் நீயே உன்னோட செல்லை சார்ஜ் போட்டுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குது ரோபோட் விக்கி கிட்ட. ஐ ஹாவ் எ ஹெடாக் நவ். ஹெடாக்னா தலைவலி, எனக்கு இப்போ தலையை வலிக்குது. கெட் மீ எ கப் ஆஃப் ஹாட் டீ. போய் எனக்கு ஒரு சூடான ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வான்னு ரோபோட் கிட்ட சொல்லு. அதுக்கு ரோபோட் சொல்லுது, மை பேட்ரி இஸ் ட்ரைனிங் பை லிசனிங் டு யூ. நான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு என்னோடய பேட்ரி என்ன ஆயிடுச்சு, லோ ஆயிடுச்சு. ஃபஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்ரி. ஃபஸ்ட்டு நீ எனக்கு வந்து சார்ஜ் போடு அப்படின்னு சொல்லி ரோபோட்டு விக்கி கிட்ட சொல்லுது. ஐ ஆம் டயர்ட் ஆஃப் யூ. உன்னால் நான் டயர்ட் ஆகிட்டேன் ரோபோட்டுன்னு விக்கி சொல்கிறான். ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங். ப்ளசன்ட் என்ன சொன்னேன், ஹாப்பி. ஸோ எனக்கு ஒரு சந்தோஷமாக என்னை வச்சுக்கிறதுக்கு ஒரு சாங், நல்ல ஹாப்பி மூடில் இருக்கிற மூடு உருவாக்குற மாதிரி ஒரு சாங் போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ். நான் ரிலாக்ஸ் ஆகணும் ரோபோட் கிட்ட விக்கி கேட்குறான். அதுக்கு ரோபோட் சொல்லுது, தட் இஸ் எ கிரேட் ஐடியா, வை டோன்ட் யூ ப்ளே மீ ஒன். ஓகே, செம்ம ஐடியாவே இருக்கே, நீ ஏன் எனக்கு ஒரு பாட்டை ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ரோபோட்டு விக்கி கிட்ட கேட்குது. ஓகே, இங்கே பாருங்கள், திங்க். டு யூ திங்க் இட் இஸ் எ குட் ரோபோட்? நீங்கள் திங்க் பண்ணுங்கள், இது வந்து குட் ரோபோட்டா இல்லையான்னு. ஓகே. ஓ நோ டேட், ப்ளீஸ் சேல் திஸ் ரோபோட், இட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ். யூஸ்லெஸ்னால் வேஸ்ட், எதுக்குமே உதவாதது. ஸோ அப்பா அந்த ரோபோட்டை ப்ளீஸ் சேல் பண்ணிடுங்க, அது எனக்கு உதவே உதவாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோபோட் சொல்லுது, எஸ் திஸ் டைம் ப்ளீஸ் சேல் மீ டு அன் ஆக்டிவ் மாஸ்டர். ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் லேசி பீப்புள். லேசின்னு என்ன சொன்னேன், எந்த ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கும் ரெடியாக இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு ரோபோட் சொல்லுது, ஆமாம், என்னை இப்போயே ஒரு ஆக்டிவான சுறுசுறுப்பாக இருக்கிற என்னோடய மாஸ்டர்கிட்ட சேல் பண்ணுங்கள், இது மாதிரி லேசி பீப்புளுக்கு நான் ஒர்க் பண்ண எனக்கு பிடிக்கல அப்படின்னு இந்த ரோபோட் சொல்லுது. அதுக்கு விக்கி சொல்கிறான், ரியலி இஸ் தட் வை யூ டிட் நாட் ஹெல்ப் மீ. ஸோ ஏன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். நோ மோர் ரோபோட்ஸ் ஃபார் மீ, ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப். விக்கி வந்து என்ன சொல்கிறான், எனக்கு இனிமேல் ரோபோட்டே தேவையில்லை, என்னோடய எல்லா ஒர்க்கையும் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ நம்மளோட எல்லா ஒர்க்கும், நம்மளால் முடிஞ்ச எல்லா ஒர்க்கும் குட்டீஸ் நீங்களே தான் செஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு
இப்போது கொஷின் ஆன்சருக்கு போய்க்கலாம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். போதுமே.